ஆரோக்கியமான உணவு நல்லது. ஒரு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனது வந்து செக்ஸுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நம்ம உடலினுடைய ஆரோக்கியம் அப்படின்னா ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை தான் உடலினுடைய ஆரோக்கியம். ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையோடு இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். சர்க்கரை நோயெல்லாம் இரத்த நாளங்களில் பாதிக்கிற நோய். இந்த ஜங்க் ஃபுட்டில் சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகும்போது ஆணுறுப்பு வந்து ஒரு பலூனில் எப்படி காற்றை ஊதுனா பலூன் விரிவடையுதோ அது மாதிரி ரத்தம் பாய்ந்து விரிவடையக்கூடிய உறுப்பு வந்து ஆணுறுப்பு. இரத்த குழாய்களில் வரக்கூடிய நோய்கள் ஆண்மை குறையை உண்டு பண்ணும். ஆணுறுப்பு போகக்கூடிய ரத்த வேகத்தை குறைக்கிறதன் மூலமாக ஆண்மை குறையை உண்டு பண்ணும். அதனால் ஜங்க் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தொற்று நோய்கள் என்பது வேறு, நமக்கு வரக்கூடிய மற்ற நோய்கள் வேறு. இப்போ டிபின்னா ஒரு தொற்று நோய், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு போகும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் உலகத்தையே உலுக்கி போட்ட கொரோனா ஒரு தொற்று நோய். ஒரு நோயாளியிடமிருந்து இன்னொருத்தருக்கு போகும். ஹெச்ஐவி ஒரு தொற்று நோய். பால்வினை நோய்கள் ஒரு தொற்று நோய். ஒருத்தருக்கு நோய் உள்ளவற்றிலிருந்து நோய் இல்லாதது போகும். சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லுவோம். மன அழுத்தம், சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வாழ்வியல் நோய்கள். அவையெல்லாம் பரவாது. அவங்க உறவு கொண்டாலோ இன்னொருத்தருக்கு வராது. ஆனால் அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரலாம், கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு வராது, கணவனுக்கு இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் அது. நீண்ட நாள் 1 வருஷம் 2 வருஷம் செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் ஒருத்தர் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இல்லை வெளியே போய் செக்ஸ் பண்ணுறாருன்னா அந்த கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சலிப்பே இருக்கும். புதிதாக ஒரு பெண்ணை பார்க்கும்போது, காதலிக்கும் போதோ அந்த ஒரு த்ரில், எக்ஸைட்டேஷன், பதட்டம் எல்லாம் இருக்கும். ஏற்கனவே பழகிய பெண்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பதட்டம் இருக்காது. எப்போ பதட்டம் வரும்னா, ஆண்மை குறை வந்துருச்சு ஒருத்தருக்கு, அப்போ பதட்டம் வரும். மனைவிகிட்ட போகிறோம், நம்மளால் இயலாமை போனால் அசிங்கமாயிடுமே, அவமானமாயிடுவோம், மனைவி தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்துக்குள்ளே வரலாம். அப்போ ஆண்மை குறைவு இருக்கும்போது அப்படி வரும். செல்ஃபோன் பேன் பாக்கெட்டில் வைக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சு நீண்ட நேரம் வேலை செய்கிறது, தெர்மல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் விந்தணுக்கள் குறையிறத நிரூபிச்சிருக்காங்க. செக்ஸில் பிரச்சனை வரல, ஆனால் விந்தணுக்கள் குறையிறது நிரூபிச்சிருக்காங்க. உணர்வு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கக்கூடாது. பதட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறோம். 3வது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்து உறக்கம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும் டெய்லி. அது கம்பல்சரி. தூக்கம் இல்லைன்னா செக்ஸில் ஆர்வம் குறையும், பல்வேறு பிரச்சனைகள் வரும். வாரத்துக்கு 3 முறையிலேருந்து கல்யாணம் ஆனவங்க 4 முறை வரைக்கும் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறது அவங்க ஆயுளை 4.5 வருஷம் அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் செக்ஸ் வந்து நீண்ட நாட்கள் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாகவும் பண்ணணும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் காமராஜ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால செக்ஷுவலாக என்ன சார் ப்ராப்ளம் வரும்? செக்ஷுவல் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வரும் சார்? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால பாலியல் பிரச்சனைகள் வரும், விந்தணுக்கள் குறையும், அதெல்லாம் இருக்குது. ஆரோக்கியமான உணவு நல்லது. ஒரு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனது வந்து செக்ஸுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நம்ம உடலினுடைய ஆரோக்கியம் அப்படின்னா ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை தான் உடலினுடைய ஆரோக்கியம். ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையோடு இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடலில் ஆரோக்கியம் குறையுது, சர்க்கரை வியாதி வருது, இல்லை பிபி வருது, வேறு நோய்கள் வருது, டிபி வருது, ஒரு கிரானிக் டிசீஸ் வருது, இல்லை அக்யூட் நோய் வருது, ஆண்மை குறைவு வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோயெல்லாம் இரத்த நாளங்களில் பாதிக்கிற நோய். இந்த ஜங்க் ஃபுட்டில் சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகும்போது ஆணுறுப்பு வந்து ஒரு பலூனில் எப்படி காற்றை ஊதுனா பலூன் விரிவடையுதோ அது மாதிரி ரத்தம் பாய்ந்து விரிவடையக்கூடிய உறுப்பு வந்து ஆணுறுப்பு. இரத்த குழாய்களில் வரக்கூடிய நோய்கள் ஆண்மை குறையை உண்டு பண்ணும். ஆணுறுப்பு போகக்கூடிய ரத்த வேகத்தை குறைக்கிறதன் மூலமாக ஆண்மை குறையை உண்டு பண்ணும். அதனால் ஜங்க் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம அதை தவிர்க்கணும். ஆரோக்கியமான உணவு, நல்ல காய்கறிகள், பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி சுகர் இருக்கவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால அடுத்தவங்களுக்கும் சுகர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் போயிட்டு இருக்கு சார். இது தவறான கருத்து. அதாவது தொற்று நோய்கள் என்பது வேற, நமக்கு வரக்கூடிய மற்ற நோய்கள் வேற. இப்போ டிபின்னா ஒரு தொற்று நோய், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு போகும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் உலகத்தையே உலுக்கி போட்ட கொரோனா ஒரு தொற்று நோய், ஒரு நோயாளியிடமிருந்து இன்னொருத்தருக்கு போகும். ஹெச்ஐவி ஒரு தொற்று நோய், பால்வினை நோய்கள் ஒரு தொற்று நோய், ஒருத்தருக்கு நோய் உள்ளவர்கிட்ட நோய் இல்லாதது போகும். சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லுவோம். வாழ்வியல் நோய்கள்னால் ஒரு பதட்டமாக இருக்கிறது, உணவுகள் சரியில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மன அழுத்தம், பல்வேறு காரணங்கள், அப்பா அம்மா கிட்டேருந்து வர கொஞ்சம் ஜெனட்டிக் காரணங்கள், இப்படி பல காரணங்களால் வரக்கூடிய முக்கியமாக வாழ்வியல் நோய்கள்ன்ற மன அழுத்தம், சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வாழ்வியல் நோய்கள். அவையெல்லாம் பரவாது, அவங்க உறவு கொண்டாலோ இன்னொருத்தருக்கு வராது. ஆனால் அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரலாம், கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு வராது, கணவனுக்கு இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவையெல்லாம் தொற்று நோய்கள் அல்ல, இவைகளெல்லாம் மரபியல் நோய்கள், கொஞ்சம் மரபியல், கொஞ்சம் வாழ்வியல். அடுத்தபடியாக ஒரு பொண்ணை நம்ம அணுகும் போது ஒரு வித பதட்டத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது நீங்கள் ஏற்கனவே பழகி இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னா இந்த பதட்டங்கள் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சலிப்பே இருக்கும். நீண்ட நாள் 1 வருஷம் 2 வருஷம் செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன் ஒருத்தர் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இல்லை வெளியே போய் செக்ஸ் பண்ணுறாருன்னா, அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு சலிப்பே இருக்கும். புதிதாக ஒரு பெண்ணை பார்க்கும்போது, காதலிக்கும் போதோ அந்த ஒரு த்ரில், எக்ஸைட்டேஷன், பதட்டமெல்லாம் இருக்கும். ஆனால் புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, அந்த விஷயங்கள் அதுதான் அந்த கிளுகிழுப்புக்கு தான் எல்லோரும் செக்ஸ் பண்ணுறது. புதுசாக வேறு ஏன் 2-3 கல்யாணம் பண்ணுறாங்க? எல்லா கல்யாணத்துலேயும் ஒரே மாதிரி தான் செக்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்புறம் 2 மனைவி இல்லை வெளியே வேறு பல்வேறு பார்ட்னர்ஸோடு போகிறாங்க? அந்த த்ரில், எக்ஸைட்டேஷனுக்கு தான். புதிது அப்படின்றது உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போது புது செல்ஃபோன் வாங்குகிறோம், எல்லாம் அதை பார்த்து வச்சுக்குவோம். அது புது கார் வாங்குகிறோம், புது வீடு, எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்போம். அது ஒரு எக்ஸைட்டேஷன் நமக்கு கொடுக்கும். ஆனால் 1 வருடம் கழித்து அதே ஃபோன் தான், போன வருஷம் வாங்கி அவ்வளோ செலவு பண்ணி வாங்கின செல்ஃபோனு இப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக தான் வச்சுருப்போம், கீழே விழும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸைட்டேஷன் த்ரில் குறைஞ்சிரும் புதுசு. அப்போ அதே மாதிரி செக்ஸ்லேயும் புதிய பார்ட்னர்ன்றப்போ எக்ஸைட்டேஷன் த்ரில், அதோட நம்மளோட கொஞ்சம் அழகான பெண்ணாக இருக்கிறாங்க, நம்ம இழந்துடுவோமோ, கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு இருக்குது அப்படின்னா பதட்டம் இருக்கும். எப்பயுமே அப்படி தான். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, ஒரு எஸ்எல்சி லெவல் இன்டர்வியூக்கு போனால் கேஷுவலாக போகலாம். ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா பதட்டமாக தான் போவீங்க. ஏன்னா அது கேள்விகள் இன்னும் அதிகமாக இருக்கும், நமக்கு தெரியாத கேள்விகள் கேட்டு நம்ம செலக்ட் ஆகிடாமல் போயிடுவோமோன்னு ஒரு பதட்டம் இருக்கலாம். எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாமில் நம்ம முதல் தடவையாக படிச்சுட்டு போகிறோம், அதனால் பதட்டம் இருக்க தான் செய்யும். அங்கே உட்காந்துருக்கவங்களாம் எக்ஸ்பர்ட்டு, கேள்விகள் கேட்குறாங்கன்னா சிக்கல்கள் இருக்கும். அப்போது நமக்கு தெரியாத புதிய விஷயங்களுக்குள்ளே போகும்போது பதட்டங்கள் வரலாம், புதிய பெண் அணுகும் போதும் பதட்டம் வரலாம். இல்லை ஏற்கனவே பழகிய பெண்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பதட்டம் இருக்காது. எப்போ பதட்டம் வரும்னா, ஆண்மை குறைவு வந்துருச்சு ஒருத்தருக்கு, அப்போ பதட்டம் வரும். மனைவிகிட்ட போகிறோம், நம்மளால் இயலாமை போனால் அசிங்கமாகிடுமே, அவமானமாகிடுவோம், மனைவி தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்துக்குள்ளே வரலாம். அப்போ ஆண்மை குறைவு இருக்கும்போது அப்படி வரும், சாதாரண நிலைகளில் அப்படி வராது. சார் அப்படியே இதிலே ஒரு கேள்வி வருது எனக்கு. என்னென்னா, இப்போ ஒரு இன்னொரு இணையை விட்டு போகக்கூடாது, ஒரு புதுமையை தேடி போகக்கூடாது அப்படின்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும் சார்? உங்கள் உறவுகளை நல்லா பேண பாதுகாக்கணும். அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று உடலை நல்லா வச்சுக்கணும். எப்போதும் இப்போ நல்ல அழகான பொண்ணாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம், காதல் பண்ணுறோம். அப்போது லைஃப்பில் இந்த அழகுன்றது கொஞ்சம் முக்கியம். அப்போ ஆணும் பெண்ணுமே அந்த அழகை பாதுகாக்கணும். கொஞ்ச நாளில் தொப்பை கிப்பை விழுந்து, சொட்டை விழுந்து, எல்லாம் ஒரு மாதிரி ஷேப்புக்கு ஆணும் பெண்ணுமே மாறிடுறாங்க. பெண்களும் குண்டாயிடுறாங்க ஒரு 2 குழந்தை பிறந்தோடனே, அவங்க உடல் எடையை பாதுகாக்கிறது இல்லை. அது ஒன்று. 2வது ஹார்மோன்களில் மாற்றங்கள் வரலாம் பாடியில், அது 2வது காரணம். 3வது அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், நோய்கள், சர்க்கரை நோய் வரலாம், அதுக்கு பிபிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், மன அழுத்தத்துக்கு சாப்பிட்ற மாத்திரைகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறைய காரணங்கள். அந்த காரணங்களுக்கான மருந்துகள் எல்லாமே செக்ஸில்
பாதகமான விளைவை உண்டு பண்ணும். அதே மாதிரி இதெல்லாம் இருந்தால் நீங்களாக ஏதாவது வாழ்க்கை இவ்வளோதான் போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை, பாலியல் நிபுணர்கள் இருக்காங்க, அவங்கள அணுகி இது என் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடலாம். அடுத்து உறவை நல்லா பேணி பாதுகாக்கணும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, இல்லை மாமியார் மருமகள் சண்டை, அதில் அதை நீடிக்க விடுறது, அப்படி பல காரணங்கள், சோஷியல் காரணங்கள். நம்ம எப்பயும் நம்மளை பற்றிய தாழ்வு மனப்பான்மை, இல்லை குற்ற உணர்வு, மனைவியை பற்றிய குற்ற உணர்வு, கணவரை பற்றிய குற்ற உணர்வு, இது எல்லாமே உங்கள் உறவுகளை பாதிக்கும். ஒரு நல்ல மனநிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நல்ல உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சார், அடுத்தபடியாக இதுலேருந்தே இன்னொரு கேள்வி வருது எனக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க தூக்கமின்மையினால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுலேயே கம்ப்யூட்டர் அதிகமாக ஒர்க் பண்ணுறது, ஃபோனை வந்து பேக்கெட்டில் வச்சுருக்கிறதுனாலையோ இந்த ரேடியேஷனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், சம் டிசார்டர்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சார் ப்ரிவெண்ட் பண்ணுறது? இதுக்கு முழு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் செல்ஃபோன் பேன் பேக்கெட்டில் வைக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சு நீண்ட நேரம் வேலை செய்கிறது, தெர்மல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் விந்தணுக்கள் குறையிறத நிரூபிச்சிருக்காங்க. செக்ஸில் பிரச்சனை வரல, ஆனால் விந்தணுக்கள் குறையிறது நிரூபிச்சிருக்காங்க. அதனால் இதை அவாய்ட் பண்ணணும். லேப்டாப்பை வந்து டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். செல்ஃபோனை வந்து பேன் பேக்கெட்டில் வைக்க வேண்டாம், ஷர்ட்டில் வைங்க, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல டேபிள் மேலே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணலாம். ஒரு 5 நீங்கள் சரியாக பண்ணலாம். ஒன்று வந்து உணவு, நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிட்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உணர்வு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கக்கூடாது, பதட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும். 3வது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்து உறக்கம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும் டெய்லி, அது கம்பல்சரி. தூக்கம் இல்லைன்னா செக்ஸில் ஆர்வம் குறையும், பல்வேறு பிரச்சனைகள் வரும். அடுத்து வந்து உடல் உறவு. ஒரு வாரத்துக்கு 3 முறையிலேருந்து கல்யாணம் ஆனவங்க 4 முறை வரைக்கும் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறது அவங்க ஆயுளை 4.5 வருஷம் அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் செக்ஸ் வந்து நீண்ட நாட்கள் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாகவும் பண்ணணும். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.